கிஸ், முத்தம். முத்தம்னே வந்து இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் முத்தம் அப்படின்ற தமிழ் டைட்டிலோட கிஸ் அப்படின்ற ஆங்கில டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தினுடைய டீசர் மட்டும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கல. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறையா இதில் வந்துருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு நடன இயக்குனர் இருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. கவின் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள் தான். சதீஷ் அவர்களுடைய டைரக்ஷனா, ரைட்டிங்கா இந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கவின் அவர்கள் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்துட்டு அவருக்குன்னு ஒரு பொட்டென்ஷியலாக சில விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வியூவில் தான் இந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். கவின் அவர்கள் ஒரு சில இடங்களில் நம்ம லிஃப்ட் படத்துலேருந்து தொடர்ந்து அவர் நடித்து வந்த எல்லா படங்களையும் பர்டிகுலராக படத்தில் ஒரு 10 நிமிடங்களோ 15 நிமிடங்களோ